இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. இது வந்து இந்த வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிய வந்து ஃபினான்ஷியலா எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ, பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நெறைய நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா, அவங்க எப்படி வந்து ஒரு அக்கவுண்டிங் பண்ணணும், எப்படி வந்து அந்த கம்பெனிய மேனேஜ் பண்ணலாம், அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதே மாரி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு அக்கவுண்டிங் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, அக்கவுண்டிங் தெரியாத ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்டராவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியலா எப்படி அக்கவுண்டிங் பண்றாங்க, எப்படி வந்து அத அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா, எப்படி வந்து அவங்க கம்பெனியோட மதிப்ப வந்து அவங்க கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி 2ம் ஒண்ணு தான். சரிங்களா? ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க ஒரு பிசினஸ் மேனாவும் இருக்க முடியும். கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க. அவங்கனால ஒரு பிசினஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஷேர் பிரைஸ் வந்து உருவாகுது? எப்படி ஒரு கம்பெனி வந்து முதல் ஷேர் பிரைஸ் இவ்வளோன்னு சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் வந்து ரூ. 1000 ரூ. 2000 இப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த ஷேர் பிரைஸ் எங்கிருந்து வந்தது? அது எப்படி கால்குலேட் பண்றாங்க? எப்படி வந்து ஒரு ஷேர் பிரைஸ் இவ்வளோதான், ஒரிஜினல் ஷேர் பிரைஸ் இவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு டெமோவோ ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒரு கம்பெனியை ஒரு சின்னதாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி நம்மளே வந்து ஒரு இமேஜினேஷன் சூப்பர் மார்க்கெட்டு இமேஜினேஷன் அக்கௌண்டிங்கை வந்து நம்மளே இந்த வீடியோவில் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளே வந்து அந்த ஷேர் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே விஷயத்தை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரிஜினலான அக்கௌண்டிங் ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சுருக்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அக்கௌண்டிங் வந்து ஒரு பிகாம் சிஏ படித்தவங்க இல்லை சார்ட்டட் அக்கௌண்ட் படித்தவங்க அந்த அக்கௌண்டிங்கில் இருக்கிற ஃபுல்லாக இருக்கிற எல்லா கான்செப்டும் நான் சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோவாயிரும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சிம்பிளாக வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். என்ன கம்பெனி அப்படின்னா இது ஒரு இமேஜினேஷன் ப்ராசஸ் தான். நீங்கள் அப்படியே இது ஒரு கதை மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்டில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுடைய பர்செப்ஷன் உங்களுடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி மாறும். ஸோ இப்போ வந்து கேலக்ஸி சிம்பிள் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு பிரைவேட் லிமிடெடாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன்னா பிரைவேட் லிமிடெட்லாம் இந்த ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வந்து ஷேர்ஸாக பிரிக்கிறது இதெல்லாம். பப்ளிக் லிமிடெட்னா ஒன்றும் இல்லை. பிரைவேட் லிமிடெடுக்கு பப்ளிக் லிமிடெடுக்கு வித்தியாசம் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து அதோட ஷேர்ஸை நம்ம வந்து ஓப்பனாக பை பண்ணி செல் பண்ணிக்கலாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா. ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசி நம்ம அந்த ஷேர்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும். 2 ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ஆனால் இது பப்ளிக் லிமிடெடுங்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம். நம்ம ஓப்பனாக டிமேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக வந்து 50,000 ஷேர்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக பிரிக்கிறீங்கன்னு. இது எத்தனையா வேணால் பிரிச்சுக்கலாம். 50,000 பிரிச்சுக்கலாம், 1 லட்ச ரூபாயை 1 லட்சம் ஷேர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. இதை வந்து எத்தனை ஷேர்ஸாக பிரித்தாலும் கடைசியில் சேர்த்து கூட்டும் போது கம்பெனியோடைய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவோ அதான் வரும். ஸோ அதனால் எவ்வளோ பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இனிஷியலாக 50,000 ஷேர்ஸாக வந்து பொதுவாக பிரிப்பாங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கும் போது. அதனால் 50,000 ஷேர்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். பெய்டப் கேபிட்டல் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், சிம்பிளான சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? அதனால் சிம்பிள் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது பேர். பெரிய ரிலையன்ஸ் லெவல் இல்லை டிமார்ட் லெவல் சூப்பர் மார்க்கெட்டை வந்து திங்க் பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளான ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திங்க் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஒரு அவுட்ரு ஏரியா, அதாவது வந்து மெயின் சிட்டிக்குள்ளே இல்லாமல் வில்லேஜுக்குள்ளே இல்லாமல் வளர்ந்துட்டு வர்ற ஒரு வில்லேஜ், அதாவது நியரஸ்ட்டாக ரியல் எஸ்டேட் அதிகமாக போயிட்டு இருக்கிற ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து பெரிய பெரிய ஆட்களோட காம்படிஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளர்ந்துட்டு வர ஏரியாவில் நம்ம பண்ணுறோம். அதனால் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு ஸ்மால் சைஸ் சூப்பர் மார்க்கெட் ஒரு செமி அர்பான் ஏரியாவில் நம்ம வைக்கிறோம். ஒரு நியர் லாட் ஆஃப் ரெசிடென்சியல் உங்களுக்கு தெரியும். எங்கே வந்து ரியல் எஸ்டேட் அதிகமாக வந்து பிளாட்டு போட்டு எங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இடம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வளர்ந்து வர ஏரியாவுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு அங்கே வர ரியல் எஸ்டேட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைப்பாங்க. அதனால் நம்ம இப்போ இருந்தே அதுக்கு பிளான் பண்ணுறோம். ஏற்கனவே டெவலப்பான இடத்துக்கு போனீங்கன்னா அதிகமாக வருமானம் வரலாம். ஆனால் அதே அளவுக்கு உங்களோட வாடகை ப்ளஸ் வந்து
காம்படிஷன் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணுறோம். எப்பவுமே ஃபியூச்சர் ஓரியன்டாக தானே திங்க் பண்ணோம் பிஸ்னஸில். ஸோ லாங் டேர்ம் திங்க் பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி ஒன்லி ஃபாஸ்ட் மூவிங் டெய்லி ஐட்டம்ஸ், அதாவது ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம விற்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மூவ் ஆகுது. டெய்லியும் இந்த மசாலா ஐட்டம்ஸு, நமக்கு ரியல் டைமில் டெய்லியும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம். காய்கறிகள் இந்த மாதிரி. அதே மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸோட நம்ம டைப் பண்ணுறோம். ஏன்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங் அன்பிராண்டட், அதாவது பெரிய லெவல் பிராண்டட் ஐட்டம்ஸாக இல்லாமல் அவங்க லோக்கல் மேனுஃபேக்சரிங்கில் சின்ன சின்ன பிராண்ட்ஸ் போட்டு அவங்க சேல் பண்ணிருப்பாங்க. அதில் பண்ணோம்னா நமக்கு மார்ஜின் வந்து ஹையராக கிடைக்கும். நம்ம ஹையர் பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ், லைபாய் இந்த மாதிரியான பெரிய பெரிய பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து 100 ரூபாய்க்கு அவங்க நமக்கு சேல் பண்ணாங்கன்னா 120 ரூபாய்க்கு நம்ம, சாரி 105 ரூபா 110 ரூபா இப்படி தான் நம்ம சேல் பண்ண முடியும். மோஸ்ட்லி பெரிய பிராண்ட் வந்து 7% 5% தான் மார்ஜின் கொடுப்பாங்க. லோக்கல் மேனுஃபேக்சரிங் கிட்ட நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் மார்ஜின் வந்து நம்ம, இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் இமேஜினேஷனுக்காக. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பில்டு பண்ணுவோம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறதே ஒரு தனி பெரிய சப்ஜெக்ட். அதை நான் வந்து முடிஞ்ச வேற, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, புரிஞ்சது அப்படின்னா நம்ம வேற வந்து வீடியோ போடலாம் அதை பற்றி தனியாக. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, மேஜராக அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. அசட்டு, லைபிலிட்டி, இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு, ஈக்விட்டி. இப்போ அசட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய, கையால் தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அசட்டு தான். சரிங்களா? இப்போ கேஷ் பணமாக நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு அசட்டு. அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் அந்த கம்பெனிக்கு ஓன் பில்டிங் இருந்ததுன்னா அது ஒரு அசட்டு. ஓன் என்ன பொருள் இருந்தாலும் அது ஒரு அசட்டு. இன்வென்ட்ரி வாங்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாமே அசட்டு. ஓகேங்களா? இதில் வந்து அசட்டில் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று டேஞ்சிபிள் அசட் அண்டு நான் டேஞ்சிபிள் அசட். அதாவது வந்து டேஞ்சிபிள் அசட்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, கையால் தொடக்கூடிய பொருட்கள். நான் டேஞ்சிபிள் அப்படின்னா, சாரி இன்டேஞ்சிபிள் அசட் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிராண்டு நேம் வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது ஒன்றும் நம்ம பிராண்டுடைய மதிப்பு, இப்போ டாட்டா அப்படின்னா அது ஒரு பிராண்டு மதிப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள் அசட். நம்மளால் வந்து கையில் தொட முடியாது, ஆனால் வந்து நம்மளால் பர்சீவ் பண்ண முடியும். இந்த பிராண்டா ஓகே அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்குது. அது வந்து ஒரு பிராண்ட் அசட்டு, சாரி இன்டேஞ்சிபிள் அசட்டு. அதே மாதிரி காப்பி ரைட்ஸு, பேட்டன் ரைட்ஸ் எல்லாமே இன்டேஞ்சிபிள். அதை பற்றி நம்ம டீப்பாக போக வேண்டாம். அசட்டில் வந்து சிம்பிளாக நம்ம வந்து என்னென்னலாம் பொருளாக பார்க்குறோம், காசாக பார்க்குறோமோ இதெல்லாம் அசட்டாக வச்சுக்கோம். லைபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம எதெல்லாம் வந்து வச்சுருப்போம், ஆனால் அது வந்து நம்மளோடது கிடையாது, அடுத்தவங்களோடது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். அக்கௌண்டிங்கில் போனோம்னா அப்புறம் போயிட்டே இருக்கும். இப்போ இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா வருமானம். நம்மக்கிட்ட என்னென்னலாம் வருமானம் சேல்ஸ்லேருந்து வருது, வருமானம் இதெல்லாம் வருது, ஒரு இடம் வச்சுருக்க அதுலேருந்து வாடகை வருது, இது எல்லாமே வருமானம். ஓகேங்களா? அது எல்லாம் இன்கமில் வரும். எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், அதெல்லாமே எக்ஸ்பென்ஸில் வரும். ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி. நம்ம பணம் போட்டவங்க இருக்காங்க இல்லையா, பணம் போட்டவங்க, அந்த ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சிருக்கிறவங்க, அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எல்லாமே, ஷேர்ஸு எல்லாமே வந்து ஈக்விட்டியில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சிம்பிள் சூப்பர் மார்க்கெட் அந்த கம்பெனியை ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அசட் அப்படிங்கிறதுல அட்வான்ஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம். 5 லட்ச ரூபா நம்ம கேபிட்டல் இருந்துச்சு இல்லையா, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 1 லேக் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம இடத்துக்கான அட்வான்ஸ் கொடுக்குறோம். இன்டீரியர் வந்து ஒரு 2 லேக்ஸ் நம்ம இன்டீரியர் ரேக்ஸு, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, ரேக்கு, டேபிள், அந்த காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்கு உண்டான அந்த டேபிள், இதெல்லாமே வந்து நம்ம ஒரு இன்டீரியர் ஒரு 2 லேக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியும் அசட்டு தானே. அது நம்ம பொருள், இப்போ காய்கறிகள், மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே வந்து வாங்கி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அரிசி, பருப்பு இதெல்லாமே வந்து இன்வென்ட்ரி. அது ஒரு 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதை வாங்கி வச்சுருக்கோம். மீதி வந்து இன்னொரு மீதி ஒரு 1 லட்ச ரூபா அமௌண்ட் வரணும். அந்த 1 லட்ச ரூபா வந்து நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே ஏன் நான் 80,000 போட்டிருக்கேன்னா, நம்ம இந்த ஜனவரி 2025 1ஆம் தேதி இந்த கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுற மீன்ஸ் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அப்போ 1ஆம் தேதி வந்து நம்ம வந்து கணக்கு பார்க்க மாட்டோம், மந்த் எண்டில் தானே பார்ப்போம். அப்போ 30ஆம் தேதி 1ஆம் தேதி இந்த அக்கௌண்ட்ல ஹெச்டிஎஃப்சியில் 1 லட்ச ரூபா இருந்தது. ஆனால் 30ஆம் தேதி பார்க்கும்போது 80,000 ரூபா தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அந்த 30 நாள். ஏன்னா 30வது நாள் தானே நம்ம கணக்கு பார்க்குறோம். அப்போ அந்த 30 நாள் ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்போது சேல்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபா நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போது கழிச்சு பார்த்தோம்னா 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், 10,000 ரூபா நம்மக்கிட்ட உள்ளே வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா நமக்கு நஷ்டம் தான். இந்த மாதத்துடைய அந்த 30ஆம் தேதியோட ரிசல்ட் படி நஷ்டம். அப்போது அந்த 20,000 ரூபா எங்கிருந்து போயிருக்கும்? இந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் போயிருக்கும், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஏன்னா 30,000 ரூபா நம்ம இந்த அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணோம். அப்போ 30,000 ரூபாய் நம்ம வெளியே எடுக்கும்போது இந்த ஹெச்டிஎஃப்சியில் 1 லட்ச ரூபா இருந்தது. 30,000 ரூபாய் நம்ம வெளியே எடுக்கும்போது அதில் 70,000 ஆயிரும். திரும்ப அந்த 10,000 ரூபா நமக்கு வருமானம். இது மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கும் இல்லையா? டெய்லி செலவு வந்து பண்ணுவோம், வருமானம் வரும். அப்போது எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா நமக்கு வந்து நஷ்டம் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 80,000 ரூபா தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே 4,80,000 ரூபா இருக்குது. ஏன்னா அந்த 20,000 நஷ்டம் இந்த 30ஆம் தேதி நம்ம எழுதுனதுனால. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இனிஷியலாக 5 லட்ச ரூபா போட்டோம்னா அந்த மந்த் எண்டு 30ஆம் தேதி வந்து 4,80,000 தான் நம்மகிட்ட இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிங்கிறது யார் ஷேர் ஹோல்டர்ஸு? நம்ம தான் பணம் போட்டேன், நான் தான் ஓனர் அப்படின்னா நான் தான் 5 லட்ச ரூபா போட்டேன். அதனால் என்னுடைய ஷேர்ஸ் தான் வந்து 100% இருக்குது. நான் தான் 100% ஓன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த கம்பெனியை விற்றேன்னா எனக்கு இந்த பணத்தை யார் கொடுக்கணும்? யார் வாங்குறாங்களோ அவங்க கொடுக்கணும். அன்னைக்கு ஷேரோடைய மதிப்பு என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இதுவுமே வந்து இந்த கம்பெனிலேருந்து ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். அப்போ கம்பெனிங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டி. அந்த கம்பெனியை வந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒன்றா போட்டு ஓனரு கம்பெனி 2 ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடாது. கார்பரேட்டில் எப்பவுமே வந்து ஓனர்ஸ் எல்லாமே தனி. அவங்க ஷேர்ஸை ஓன் பண்ணால் மட்டும்தான் அது ஓனர். ஸோ ஷேர்ஸை ஓன் பண்ணாமல் இருந்தால், இல்லை ஷேர்ஸ் ஓன் பண்ணியிருந்தால் கம்பெனிங்கிறது செப்பரேட் என்டிட்டி. அப்படி தான் வந்து திங்க் பண்ணணும். அப்போ 5 லட்ச ரூபாய்ங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி. அதாவது வந்து இந்த ஓனருடைய ஈக்விட்டி 5 லட்ச ரூபாய் இதில் இருக்குது. அவர் வந்து திருப்பி கொடுத்தாதான் இந்த கம்பெனியை நம்ம விலைக்கு வாங்க முடியும். அன்னைக்கு இவர் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்பார். ஏன்னா இந்த கம்பெனியோட மதிப்பு என்ன இருக்கோ அதை பொறுத்து. இப்போ அதை நம்ம பார்ப்போம். இப்போ பேங்க் லோன் வந்து எதுவுமே இல்லை, 0. இப்போ ரிட்டர்ன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு என்னென்னா, இந்த மாதம் வருமானம், போன மாதம் என்ன வருமானம், போன மாதம் கம்பெனி இல்லை, இந்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தோம், 30ஆம் தேதி நம்ம இந்த கணக்கு எழுதியிருக்கோம். அப்படிங்கும்போது போன மாதம் எதுவுமே இல்லை, அப்படிங்கும்போது 0 தான். ஆனால் இந்த மாதத்துடைய 30ஆம் தேதியோட கணக்குப்படி 20,000 ரூபா நஷ்டம். அப்போ அதை எழுதணும். அப்போது ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது. இப்போது லைபிலிட்டிஸும் அசட்டும் எப்பவுமே மேட்ச் ஆகணும். லைபிலிட்டிஸும் அசட்டுங்கிறது எப்பவுமே ரெண்டுமே ஒரே மேட்சாக இருக்கணும். அதனால தான் பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறோம். நீங்கள் எப்பவுமே அசட்ஸை பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் கணக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறது செக் பண்ண முடியும். இது வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ். நம்ம அது அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஒரு வீடியோலேயே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ரூல்ஸ். இப்போ இந்த லைபிலிட்டிஸ் வந்து 4,80,000 ரூபா வந்து நம்ம டோட்டலாக நம்மக்கிட்டே கம்பெனியோட மதிப்பு இருக்குது. சரிங்களா? அசட்டும் லைபிலிட்டி ரெண்டும் ஒன்று தான். அப்போது ரெண்டும் ஒரே மதிப்பு தான் இருக்குங்கிறதுனால இப்போ நம்மளுடைய கம்பெனியோட மதிப்பு, ஷேர் வேல்யூ நம்ம கணக்கு போடுறோம். எப்படின்னா, இன்றைக்கி 30ஆம் தேதி 1ஆம் தேதி ஆரம்பித்தோம் கம்பெனி, 30ஆம் தேதி சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சு நடந்திருக்குது. 30ஆம் தேதி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபா நஷ்டம். அப்போ டோட்டல் அசட் வேல்யூ வந்து 4,80,000 தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து டிப்ரிசியேஷன் அதெல்லாம் போகும். ஏன்னா இன்டீரியரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எடுக்கும்போது அது ஒன்றும் 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வராது. சரிங்களா? அதனால் அது ஒரு 10% வருஷம் கழிப்போம். அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். அப்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம எவ்வளோ பிரிச்சிருக்கோம்? 50,000 ஷேர்ஸை பிரிச்சிருக்கோம். அப்போது மொத்தம் கம்பெனியோட வேல்யூ வந்து 4,80,000. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 9.60 ரூபா ஒரு ஷேரோடைய ப்ரைஸ். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 50,000. அப்போது 9.60 ரூபா நமக்கு வந்து ஒரு ஷேருடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விதம். இப்படி தான் ஒரு நார்மல் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் உள்ளே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் அக்கௌண்டிங் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நான் ஒன்றும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்து வரல. நான் வந்து அக்கௌண்டிங் காமர்ஸ் சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே நானாக ஓனாக படிச்சுக்கிட்டது. நம்ம புக் எடுத்து நம்மளா சப்ஜெக்டை படிச்சுக்க வேண்டியதுதான். நம்மளா வந்து வீடியோஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி என்னோட ஓன் கம்பெனி இருக்கிறதுனால நான் அதில் அக்கௌண்டிங் ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து கம்பெனிஸை வேல்யூஷன் பண்ணுறதுனால நானே வந்து அதில் வந்து பழக்கமாயிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை சப்ஜெக்ட் முழுசாக நானே வந்து ஸ்டடி பண்ணி படிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்டடி பண்ணிங்கன்னா படிச்சிடலாம். ஏன்னா தெரிஞ்சு ஒரு 3 மாதம் தான் ஆகும், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் ஆகாது.
ஸோ அடுத்த பார்ட் என்னன்னா, அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்க்குறோம். பிப்ரவரி மாதம் நம்ம வந்து இது வந்து ஜனவரி இதுக்கு பார்த்தாச்சு. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு 20,000 அதே 30,000 செலவு பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு ரெண்டல் ஒரு 10,000, ஒரு மீதி ரிமைனிங் வந்து இன்னொரு 10,000 வேற எதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட்டிங் ப்ளஸ் அதர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஜென்ரலாக. இப்போ வந்து மாதம் வந்து போன மாதம் 10,000 வருமானம் வந்துச்சு, இந்த மாதம் வந்து 20,000 வருமானம் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த மாதத்துடைய லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வெறும் 10,000 தான் நமக்கு வந்து நஷ்டமாயிருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ₹9.40 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஷேரோடைய ப்ரைஸ் வருது. இது மேபி வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா, மேபி நான் எக்ஸல் ஷீட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நான் நம்ம சாஃப்ட்வேரில் எல்லாமே கணக்கு கரெக்டாக போடும்போது இந்த இது மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போது மதிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா ₹9.40 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? போன மாதத்தை விட லாபம் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது நஷ்டம் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் ஷேர் வேல்யூ எப்படி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன். அது என்னங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து 2 மாதம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அசட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ஏப்ரல் 2025 ஏப்ரல் மாதம் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4வது மாதம் கம்பெனியே நடத்தியாச்சு நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 80,000 நடந்திருக்குது. ஆனால் அதே செலவு வந்து 30,000 தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போடுறோம். ஏன்னா 30,000 செலவு பண்ணி 80,000 சம்பாதிக்கிறதுங்கிறதுலாம் முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு இமேஜினேஷன் கம்பெனிங்கிறதுனால இப்படி போடுறோம். ரியல் டைம் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ₹50,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு நெட் இன்கம்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த ₹50,000 அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? HDFCயில். அப்போது நம்ம ₹80,000 இன்னைக்கு ஆரம்பிச்சப்போ இருந்தது. இன்றைக்கி ₹1,40,000 பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. எல்லாம் செலவெல்லாம் போக நெட் இன்கம். அப்போது அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹5,00,000 போட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ₹5,40,000 டோட்டல் அசட்டோடைய வேல்யூ வந்துருச்சு. இப்போது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ₹10.80 ஷேரோடைய ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா டோட்டல் அசட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பிரிக்கிறோம். ₹10.80 இருக்குது. இப்போது இப்படித்தான் வந்து கம்பெனி வந்து க்ரோத் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ₹9, ₹9.40, ₹9.80, ₹10, ₹10.80. இப்போது ஷேர் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஷேர் வேல்யூங்கிறது வந்து ஒரு கம்பெனி நீங்கள் நடத்திட்டே இருக்கீங்கன்னா அதோடைய லாபம் வரும். அந்த லாபத்தை நம்ம வந்து இதுதான் ப்ராப்பர் கார்பரேட் அக்கௌண்டிங்கில் பண்ணுறது. ஸோ அதோடைய அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது இந்த கம்பெனி வந்து அசட் வேல்யூ ப்ளஸ் வந்து லாபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. முதல் மாதம் 20,000 லாஸு, அதுக்கடுத்து ₹10,000 லாஸு, அதுக்கப்புறம் ₹20,000 லாபம், அதுக்கப்புறம் ₹50,000 லாபம். இப்படியே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, பில்ட் ஆகிட்டு இருக்கு கம்பெனி. ஸோ இப்போ நீங்கள் ஷேரோட ப்ரைஸ் எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது இன்னைக்கு ₹10.80 ஷேர் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸாக நீங்கள் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணுவாங்க, ₹10.80 ஒரு ஷேரை கொடுப்பாங்களா? அதாவது ₹5,40,000 ஒட்டுமொத்த கம்பெனியுடைய வேல்யூ அதே விலைக்கே விற்பாங்களா? கிடையாது. எல்லாருமே பெட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறது 50,000 ஷேர் தான். ஓகேங்களா? அப்போ மொத்த வேல்யூ எவ்வளோ? ₹5,40,000 தான் கம்பெனியோட மொத்த வேல்யூ. நானே ஒரு இன்வெஸ்டர், நானே ₹5,00,000 வச்சுருக்கேன், நானே இந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நானே வந்து ₹5,00,000 கொடுத்து வாங்கிட முடியும். அப்போது எப்படி இந்த கம்பெனியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும்? அப்போ பெட்டிங் ப்ராசஸில் விட்டாங்கன்னா ஐபிஓவில் அந்த பேண்ட்வித்தில் நமக்கு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, அதர் இன்வெஸ்டர் சேர்த்து கேட்பாங்க. நான் வந்து 5,40,000 நான் வந்து ₹6,00,000 கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் 4,80,000 இருந்த கம்பெனி 5,40,000 மாறிடுச்சு ஒரு 4 மாதத்தில். இனி அடுத்து ஒரு வருஷம் நம்ம தொடர்ந்து கம்பெனி நடத்தினா என்ன ஆகிடும், டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே கம்பெனியோட வேல்யூ வந்துடும். சரிங்களா? அப்போது கம்பெனியை மொத்தமாக நம்ம வாங்கினா கூட நமக்கு என்ன ஆகிடும், லாபம் தான். ஸோ இதுதான் வந்து ஷேர் வேல்யூடைய மார்க்கெட் ப்ரைஸுடைய கான்செப்ட். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் புக் வேல்யூ. இதுதான் வந்து புக் வேல்யூ ஆஃப் ஷேர் ப்ரைஸ். அதாவது ஒரிஜினலாக அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து 5,40,000. அப்போ ஷேராக கணக்கு பண்ணால்
₹10.80 தான் ஒரிஜினல் புக் வேல்யூ. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ போய் பார்த்தீங்கன்னா அந்த புக் வேல்யூ என்ன இருக்கும் அதுதான் வந்து ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ். அந்த ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ்னால் என்ன மீனிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோடைய கணக்கு வழக்குப்படி என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அதுக்கு மேலே கொடுக்குறது எல்லாமே என்னது மார்க்கெட்டோடைய ப்ரைஸ். அப்போ அந்த மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி இத்தனை வருஷம் இவ்வளோ சம்பாரிச்சிட்டு வருதுன்னா அடுத்து இதே க்ரோத்தில் போனால் கூட எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நமக்கு முழுசாக தெரிஞ்சிடும். கரெக்டாக? அப்போது எதுக்காக இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய இன்பில்டான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சிட்டேன். ஆனால் ஒரு இடத்துல லோன் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேங்க் லோனே கிடையாது. ஓகேங்களா? பேங்க் லோனே என்னது நமக்கு வந்து கிடையாது இத்தனை மாசமா. இப்போ பேங்க் லோன் எடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்லைடு போனோம்னா, இப்போ மே மாதம் 2025ல் ஷேர் வேல்யூ அதாவது டோட்டலாக இந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா அசட்டு ஜம்ப் ஆயிருக்கு. 5,40,000 11,20,000 ஜம்ப் ஆயிருக்கு. எவ்வளோ டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த கம்பெனி வந்து அவ்வளோ வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இத்தனை நாளாக பேங்க் லோன் எடுக்காமல் இருந்தோம். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த 5 லட்ச ரூபாய் எங்கே போட்டுவிடுவாங்க? அந்த HDFCயோட அக்கௌண்ட்டில். அப்போது அதோடைய மதிப்பு என்ன ஆகிடுது? 7,20,000 ஆயிடுது. அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இப்போது வாங்கியிருக்காங்க லோன். இப்போ என்ன இருக்குன்னா 7,20,000 இருக்குது. எப்படின்னா ப்ளஸ் வந்து அந்த மாதத்துடைய அந்த மே 25ஓடைய லாபம் வந்து 80,000 ரூபாய். சரிங்களா? 80,000 ரூபாயும் என்ன இருக்கும்? இந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆகிடுது? 1,20,000. எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்டு பேலன்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் எக்ஸல் ஷீட்டில் போடும்போது நான் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இங்கே 1,20,000னா இங்கேயும் 1,20,000 தான் வரணும். மேபி நான் ஏதாவது மிஸ்கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக போடுறதுனால இது பண்ணியிருக்கோம். ஒரிஜினலாக நான் கம்பெனியில் ப்ராசஸ் பண்ணும்போது நான் வந்து சாஃப்ட்வேர் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது நானே மிஸ்டேக் பண்ணாலும் அங்கே வந்து காமிச்சிருச்சுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மாற்றுவோம். ஏன்னா ஒரிஜினல் கம்பெனியில் நான் ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோமோ அதை என்ட்ரி பண்ணுவோம். என்ன வருமானம் வந்துச்சோ அதை தான் என்ட்ரி பண்ணுவோம். கரெக்டான என்ட்ரி பண்ணாலே கரெக்டான நம்பர்ஸ் தான் வரும். இங்கே வந்து மாறி இருக்குது. அதனால் இது வந்து என்னுடைய சின்ன மிஸ்டேக். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. கான்செப்ட் படி இது ஒன்று தான். ஓகேங்களா? அப்போது என்ன இருக்குன்னா அசட் மட்டும் பார்த்தோம்னா 11,20,000 ரூபாய் நமக்கு வந்து அசட்டு வந்திருக்குது. அப்படின்னா அந்தளவு கம்பெனி முன்னேறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கடன் வந்து என்ன இருக்குது? 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அப்போது ஷேர் வேல்யூ பாருங்கள் ₹10.80 சடனாக ₹22.40 வந்திருக்கு. அப்போது புக் வேல்யூ வந்து ₹22.40. அப்போ நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குறீங்களோ மார்க்கெட் ப்ரைஸில், அதாவது மார்க்கெட்டில் இந்த கம்பெனி அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ விற்குதோ அவ்வளோ வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த 5 லட்ச ரூபா கடன் சேர்ந்து தான் இந்த ₹10 ₹22 ஜம்ப் ஆனது. அதாவது டபுள் ஆனது. ஏன்னா இந்த ₹22 கிட்டத்தட்ட 50% என்ன இருக்குது? கடன் இருக்குது. இந்த 11 லட்ச ரூபா அசட்டில் நமக்கு கடன் மட்டும் என்ன இருக்குது? 5 லட்ச ரூபா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கம்பெனி வந்து அந்த 5 லட்ச ரூபா கடனை கொடுத்து தான் ஆகணும். கரெக்டுங்களா? இந்த கடன் வந்து நம்ம வாங்கினாலும் இந்த கம்பெனியை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாமே இப்போ லிக்விடேட் பண்ணி கொடுத்தோம்னா அதில் நமக்கு வரக்கூடியது 11,20,000 கிடையாது, 5 லட்ச ரூபா தான் வரும். அதுலேயும் டிப்ரிஷியேஷன்லாம் கழிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கம்மியாகும். அப்படிங்கும்போது இதுதான் வந்து வேல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அப்போ தான் நீங்கள் இன்வெஸ்டராக ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது ₹22 ஷேர் ப்ரைஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் கடன் எவ்வளோ இருக்குன்னா 5 லட்சம் இருக்குது. அப்போது இதுக்கு பேர் என்னென்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது ஒரிஜினல் ஷேர் வேல்யூ எவ்வளோ, இதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே ₹200 விற்கும். சரிங்களா? மேபி ₹22 ஷேருங்கிறது ₹200 விற்கும். கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக விற்குது. அந்த விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், 11 லட்சம் தான் நம்மளுடைய மதிப்பு. அப்போது 10 மடங்கு ஏற்கனவே இந்த 50,000 ஷேர்ஸை இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வரும்? இந்த 11 லட்சம் கம்பெனியை கிட்டத்தட்ட 11 கோடிக்கு விற்றுட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்து நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். இது ஃப்யூச்சரில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கில் எடுத்துக்கணும். இதில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது,
அடுத்த மாதம் ப்ராஃபிட்டுங்கும்போது அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் போகும், பிரின்சிபல் பேமெண்ட்டும் போகும். ஏன்னா கடன் வாங்கியிருக்கோம். அப்போ அந்த ப்ராஃபிட்டில் என்ன ஆகுது, அடிபடுது. அப்போ அந்த ப்ராஃபிட் என்ன ஆகும், கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வேல்யூஷன் வந்து ஒரிஜினலாக போடுவாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு முழுசாக ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக முடியாது, முழுசாக ஒரு இன்வெஸ்டர் ஆக முடியாது. இதெல்லாம் அவங்க வந்து வாரன் பஃபெட்டோ இவங்க எல்லாமே இதெல்லாம் ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இதில் உள்ள பூந்து சேல்ஸில் என்னென்னலாம் வந்திருக்கு, இதில் ஏன் வந்து கடன் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஏன் வந்து கடன் வந்து குறையலை, ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ அந்த கடன் வந்து எங்கே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸில் போகும்போது டீட்டெயிலாக போகும்போது ஒவ்வொரு மாதமும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ இத்தனை விஷயங்களும் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டிங் ப்ராசஸில். அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்கெல்லாம் அந்த ஃபோரன்சிக் அக்கௌண்டிங், அதாவது ரொம்ப டீப்பாக இறங்கி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். இதுலேயும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேல்ஸில் ஃப்ராடு பண்ணுறது, எப்படி வந்து இந்த அக்கௌண்டிங்லலாம் ஃப்ராடு பண்ணி காமிக்கிறாங்க, எப்படி வந்து இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து என்னென்னா அடுத்தடுத்த வீடியோஸாக நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அக்கௌண்டிங் லேர்ன் பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மாறுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து எவ்ரி எக்ஸ்பர்ட் இஸ் ஒன்ஸ் அ பிகினர். நான் எப்பவுமே சொல்கிறது தான். நீங்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பிகினருமே எல்லா எக்ஸ்பர்ட்டுமே ஒரு காலத்தில் வந்து பிகினராக இருந்தவங்க தான். நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசிடின்னு ஆரம்பித்தோம் தான். எப்படி அக்கௌண்டிங்கில் எப்படி ஒரு நம்பர் கூட்டணும், எப்படி வந்து ஒரு என்ட்ரி போடுறாங்க, பேசிக்காக வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம்னா என்ன, கிரெடிட்னா என்ன, டெபிட்னா எல்லாமே பேசிக்கிலேருந்து தான் வந்தோம். அன்னைக்கு நான் ஸ்டடி பண்ணும்போது மற்றவங்க என்னோட பல மடங்கு ஜாஸ்தியாக தூரமாக போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயங்கள் நான் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து எனக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகிருக்கு. என்னோட பிஸ்னஸ் நான் 2 கம்பெனி வச்சுருக்கேன். அந்த 2 கம்பெனியுமே வந்து நான் வந்து ஈஸியாக அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அடுத்து எப்படிலாம் அதை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சதுக்கு காரணம் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணது தான். அதனால் எதாக இருந்தாலும் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கோர்சஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட் வந்து www.investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள்.